ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு கம்பைன் மேக்ஸ் பேப்பரில் பியூரில் முதலாவது கேள்வி. பியூர் பேப்பரில் முதலாவது கேள்வி தொட்டு காலமாக வர்றது என்ன? கணித தூத்தரையும் முறை. கணித தூத்தரைமை நீங்கள் எங்கே படிப்பீங்க? தொடர்களில் படிப்பீங்க, ரைட். அப்போ கணித தூத்தரை முறையினை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ரஃபான ஸ்கெட்சோட ஞாபகம் இருக்கும். கணித தூத்தரை முறை என்றால் இப்படித்தான் செய்வோம். எப்படி செய்கிற? N7 ஒன்றுக்கு நிறுவுவோம், 4000 ஒரு நேர் நிறைவெண்ணுக்கு உண்மை என்று கருதி கொண்டு அடுத்த நிறைவெண்ணுக்கு உண்மை என்று நிறுவி பேரை நாங்கள் நிறுவி எடுப்போம். அதே அணுகுமுறையை நான் இங்கே அணுக போகிறேன். முதலாவது கேள்வி பியூரில் 2020ஆம் ஆண்டில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சிக்மா R = 1 4R+1 என்ற அந்த தொடர் வந்து n × 2n + 3க்கு சமனாக இருக்குமா? இங்கே n வந்து நேர்நிறைவன், என்ன நாங்கள் இங்கே நேர்நிறைவன்களுக்கு தான் நிறுவ போகிறோம், ரைட். அதே அணுகுமுறையை நான் அணுக போகிறேன். N7 1 போடுறேன். N7 1ல் LHS எனக்கு என்னென்று வருது? பிரதியிட்டாலே 5. RHS அதுவும் 5. ஸோ LHSம் RHSம் இங்கே சமம். ஆகவே N7 1க்கும் இந்த பேரு உண்மையாக இருக்கும், ரைட். அடுத்தது K என்ற ஒரு நிறைவன் எடுக்கிறேன். குறிச்சு காட்டிருக்காங்க, ஓகே. K என்ற ஒரு நிறைவன். இந்த நிறைவனுக்கு இந்த பேரு உண்மை அப்படி கருதினால் நாங்கள் இந்த பேரை இப்படி எழுதலாம், ஓகே, ரைட். அடுத்தது K+1க்கு இந்த பேர் உண்மை என்று நிரூபித்தோம்னா நம்மளோட வேலை முடிந்தது, ரைட். அதை எப்படி நிறுவுவோம்? ஓகே, ஒரு தொடர் ஒன்று தந்திருக்காங்க. முதல் 10 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? முதல் 9 உறுப்புகளோட கூட்டுத்தொகையோட 10வது உறுப்பையும் கூட்டினோம் என்று சொன்னால் முதல் 10 உறுப்புகளோட கூட்டுத்தொகை வரும். அதே ஐடியாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். K+1 ஆகக்குள்ள K+1 மட்டும் இருக்கிற அனைத்து முதல் K+1 இருக்கிற தொடர்களோட கூட்டுத்தொகை கேட்குறாங்க. அப்போ முதல் K மட்டும் இருக்கிற கூட்டுத்தொகையோட K+1வது உறுப்பையும் நான் கூட்டினேன்டா மொத்தம் K+1 மொத்த கூட்டுத்தொகை எனக்கு கிடைக்கும். அதே ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணுறேன். இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம் இப்படி. ஸோ ஃபைனல் ஆன்சர் இப்படி வரும். இந்த நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் நாங்கள் இதை கொடுக்க வேண்டும். K+1 2 × K+1 + 3 இந்த ஃபார்மேட்டில் வந்தால் தான் உங்களுக்கு புள்ளிகள், இல்லாட்டி இல்லை. ஓகே, நாங்கள் இதோட முடித்த பிறகு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் எழுதணும். என்ன கன்க்ளூஷன் எழுதணும்? N7 K என்ற யாதாயினும் ஒரு நேர்நிறைவனுக்கு இந்த பேர் உண்மையாக இருந்தால் K+1க்கும் இந்த பேர் உண்மையாகும். அதோட N7 1க்கும் இந்த பேர் உண்மை என்று ஏற்கனவே நிறுவி வைத்துள்ளோம். ஆகவே கணித தொகுத்தறிவு முறைப்படி அனைத்து நேர்நிறைவன்களுக்கும் இந்த பேரு உண்மை. ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? இதில் இருக்கிற மார்க்ஸ் அலோகேஷன்ஸ். ஓகே, அதாவது 25 புள்ளிகள் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, முதலாவது 5 புள்ளிகள் N7 1 என்றதுக்கு வழங்குறாங்க. அடுத்த 5 புள்ளிகள் யாதாயினும் ஒரு எண்ணை நீங்கள் எடுக்கிறீங்களா, யாதாயினும் ஒரு எண்ணுக்கு இந்த பேர் உண்மை என்று நீங்கள் கருதுறீங்க, அதற்கு 5 புள்ளிகள். அதாவது இப்படி எழுதி காட்டணும், ஓகே, அண்டலை. அடுத்தது அதற்கு அடுத்த உறுப்பிற்கு சமமண்டு அந்த ஐடியாண்டு முதல் 10 உறுப்புண்டா 9 உறுப்போட 10ஆம் உறுப்பை கூட்டணும். அந்த ஐடியாவுக்கு ஒரு 5 புள்ளிகள். இறுதி இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணுமா இந்த விடையை, அதான் இதில் ஹைலைட்டான விடயம், ஓகே. இதுக்கு 5 புள்ளிகள். கடைசியாக நீங்கள் எழுதுகிற அந்த கன்க்ளூஷன் எழுதுவீங்க, அதுக்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகள். இதுதான் கணித தொகுத்தறிவு முறை மூலம் ஒரு இதை நிறுவனத்துக்கான இலகுவான முறை. இதுக்கு நீங்கள் பெரிதாக ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. ஆகவே 2020ஆம் ஆண்டு இணைந்த கணித பகுதியில் தூய கணிதத்தில் முதலாவது கேள்வியை நாங்கள் பார்த்தாச்சு.